சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பணக்காரன் இருக்குது, அதுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. பிள்ளையாருந்தா பணக்காரனாக இருந்தால் நல்லா டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் ஒவ்வொரும் லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொன்றும் வேலையும் செஞ்சுட்டு இருக்கும். நல்ல ஆள். அதுக்கு மகனாக இருந்தால் நல்லா ஆப்போசிட்டானது. அதுக்கு இப்போ டைம் பற்றிட்டு ஒரு வேலையும் இல்லை, ஆனால் லாவிஷாக நடக்கும், சுற்றிட்டு ஒன்றும் செய்யாது. தினம் காசு கேட்டு தொந்தரவு பண்ணும். அப்போ அப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. நம்ம இப்படி இருக்கோம், மகனாக இருந்தால் இப்படி லாவிஷாக இருக்கிறோம், டைமோட வேலை இல்லாமல் எந்த வேலையும் பண்ணாமல் படிக்காமல் இப்படி நடக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிருச்சு. இப்போ மகனை எப்படியாவது இந்த மகனுக்கு எப்படியாவது நம்மளோட பாடம் கற்றுக் கொடுக்கணும், எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது, அடிச்சும் பிடிச்சும் திட்டி எல்லாம் பார்த்தாச்சு. அவன் திருந்தது மாதிரி இல்லை. இப்போ ஒரு அனுபவத்தில் தான் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவனை கூட்டிகிட்டு நடக்க போகும்போது 3 பிச்சைக்காரை பார்த்துட்டு இந்த அப்பா வந்து கொஞ்சம் காசு கொடுக்கும். அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஒவ்வொரு கட்ட 3 பேர்த்துக்கும் கொடுத்துரும். இப்போ கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு மறுபடியும் அங்கே போகும்போது ஒரு பிச்சைக்காரர் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கும், மறுபடியும் பிச்சை எடுத்துகிட்டே தான் இருக்கும். மகனையும் கூட்டிகிட்டு தான் போவாங்க. இப்போ இந்த மகன் கேட்கும், ஏப்பா அப்பா அன்றைக்கி தானே இவ்வளோக்கு நிறைய காசு கொடுத்தாங்க, மறுபடியும் அந்த பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறாங்கன்னு கேட்கும். இன்னொரு அவங்ககிட்டே கேட்கும், இன்னும் 2 பேர் இருந்தாங்களே உங்கள் கூட, அப்போ அவங்க எங்கேன்னு கேட்கும். இப்போ ஒருத்தர் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒருத்தராக இருந்தால் நல்லா ஹோட்டல்லாம் வச்சு பெரிய ஆளாயிடுச்சின்னு சொல்லுவோம். அப்போ ஓகேன்னு கேட்டு இன்னொருத்தனை பற்றிட்டு கேட்கும்போது, அவன் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க, மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். மறுநாளும் வந்து அந்த பிச்சைக்காரன் அந்த காணா போன பிச்சைக்காரன் மறுபடியும் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணீங்க, நீங்கள் காசெல்லாம் மறுபடியும் ஏன் பிச்சைக்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. நான் 3 நாள் 6 நாள் வச்சு சாப்பிட்டாச்சு, அதுவும் காசு தீர்ந்து போச்சுங்க, மறுபடியும் அதனால நான் பிச்சை எடுக்க வந்தோன்னு சொல்லுவோம். இப்போ இதிலிருந்து அந்த ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன், அந்த ஹோட்டலான பிச்சைக்காரனோட காது கேட்கும், அது எப்படி அவங்க ஆனாங்க. அப்போ உங்கள் வச்ச காசை வச்சு அவங்க அந்த கரெக்டான டைம் இல்லை, கரெக்டான வேலை செஞ்சு அதை வச்சு நம்ம பெரிய ஆளாயிருச்சு இல்லையா. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தொழிலை அதேபடி ஒரு ட்ரையும் இல்லாமல் நம்ம தொழிலே செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஒரு மாற்றமும் இல்லாமல். இன்னொருத்தனாக இருந்தால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு மறுபடியும் அதே வேலைக்கு வந்துடுச்சு. இப்போ கரெக்டான டைமில் அதை உபயோகப்படுத்தலை, கொடுத்த காசை நம்ம பயன்படுத்தாமல் வீணடிச்சிருச்சு. இப்போ அதன் பலம் என்ன ஆயிடுச்சு, பிச்சை எடுக்க வேண்டியதே இருக்குல்ல. ஆனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணினவங்களும் பெரிய ஆளாக வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற கொஞ்சம் டைம் தான் இருக்குது இல்லையா, அதை நம்ம கரெக்டான ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போட்டு படிச்சிருச்சுன்னா உங்களுக்கும் நாளை நல்ல விஜயம் காத்திருக்கு. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.